கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் வாக்குத்தத்த வசனத்தின் நிமித்தமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த மாதத்திற்காக ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் மிகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வேத வசனத்தை கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்தருளினார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒருவேளை இந்த மாதத்தில் கர்த்தர் எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வரும் பொழுது எத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்து அவர்களை வழி நடத்தினாரோ அதே போல நம்முடைய வாழ்விலும் இந்த மாதத்தில் அப்படியான ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் நம் வாழ்வில் செய்ய போகிறார். அந்த எகிப்து தேசத்தில் 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைகளாய் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசேயும் ஆரோனையும் அனுப்பினதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். பார்வோனுடைய கழுத்தை கடினப்படுத்தி அநேக அற்புதத்தையும் அடையாளத்தையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக எகிப்தியர்களுக்கு வாதைகளை அனுப்பினதை நாம் பார்க்க முடியும். அந்த வாதையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அற்புதமாய் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார் என்பதையும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த அற்புதங்கள் எதற்காக செய்தார் என்றால், இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறிந்து கொள்வதற்காக இந்த அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து அதிசயமாய் அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆயினும் இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் கழுத்துகளை வணங்கா கழுத்தை போல கடினப்படுத்தி கொண்டதை நாம் பார்க்க முடியும். அநேக நேரங்களிலே அவர்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் அற்புதங்களை பார்த்து கொண்டும் அந்த நேரம் மாத்திரம் தேவனை துதித்து பயந்து நடுங்கி அவர் வார்த்தைக்கு கீழ் படிந்தார்கள். எப்பொழுது மாமிசத்திலே அவர்களுக்கு தேவைகள் குறைவுண்டு காணப்பட்டதோ உடனே அவர்கள் முறுமுறுத்ததை வேதத்திலே பார்க்கிறோம். இன்றும் நாமும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய மாமிசத்திலே பலவீனங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் பயந்து விடுகிறோம். அதைதான் ஒரு கருவியாக ஆயுதமாக பிசாசவன் ஒவ்வொரு நாளும் நம் மீது ஏவி கொண்டே இருக்கிறான். அவன் ஏவுகிற அந்த அம்புகளுக்கு நாம் பயந்து போய் விடுகிறோம். மாமிசத்தில் ஒரு வியாதி வந்தவுடனே நாம் பயந்து விடுகிறோம். இல்லை ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்கிற காரியமாக இராமல் அது எதிராக முடியும் பொழுது அதை பார்த்த உடனே நாம் பயந்து நடுங்கி போய்விடுகிறோம். காரணம், இனி வழி இல்லையோ என்று எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் தன் பின்பாக துரத்தி கொண்டு வந்த பார்வோனையும் தங்களுக்கு முன்பாக இருந்த சமுத்திரத்தையும் கண்டு நடுநடுங்கினார்களோ பயந்தார்களோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் புது புது வார்த்தைகளை தந்து நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆயினும் நாம் என்ன செய்கிறோம்? பயமும் திகழுக்கும் விடம் கொடுத்து பிசாசை வைக்கிற அம்புகளுக்கு பயந்து நடுங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை அதிசயமாய் நடத்துவார் என்று நாம் விசுவாசித்தோமானால் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆயினும் எவ்வளோ வசனங்கள் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை உருவாக்கி விசுவாசத்தில் நிலைநிற்கும்படி நம்மை வழிகாட்டினாலும் நாம் மாமிசத்திலே சில விஷயங்கள் நமக்கு பலவீனத்தை கொண்டு வந்த உடனே நாம் பயந்து விடுகிறோம். அதனால தான் தேவனை
மறுதளிக்கத்தக்க இல்லை முறுமுறுக்கத்தக்க தேவனை விட்டு விலகத்தக்க சூழ்நிலைக்கு நாம் மாமிசத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அப்படி அல்ல. நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனை காக்கிறவர். அவர் எப்பொழுதும் நம் மீது கண்ணோக்கமாகவே இருக்கிறார். அதனாலதான் அனுதினமும் நம்முடைய வாழ்வில் வருகிற நெருக்கமான காலகட்டங்களிலும் கடினமான சூழ்நிலையிலும் நாம் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அவர் நடத்தி வந்த அற்புத அந்த சாட்சிகளை நாம் அது அனுதினமும் தியானிக்கும்படியாக, அந்த வார்த்தைகளை உட்கொண்டு அதன்படி நிலைத்து நிற்கும்படியாக தான் வேத புத்தகத்திலே அது சாட்சியாக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த வேதங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் சூழ்நிலையை எப்படி இருந்தாலும் சரி, அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அதிசயமாய் நடத்துவார். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினாரோ அதே தேவனை தான் நாமும் ஆராதிக்கிறோம், பின்தொடர்கிறோம், அவரையே ஏற்றிருக்கிறோம், அவரே தேவன் என்று வணங்கி வருகிறோம். அப்ப அவரை நாம் பின்பற்றும் பொழுது எப்படி நாட்களிலே அந்த பிதாக்களுக்கு செய்தாரோ அதே போல நமக்கும் செய்ய அவர் வல்லவர் என்பதை நாம் உணர வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் அதை விட்டு விலகுகிறதுக்கு காரணம் நாம் மாமிசத்திற்கு இடம் கொடுக்கிறதுனால தான். பாருங்க, அந்த மோசே வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்பினும் அந்த 12 பேருடைய பார்வையில் என்ன வித்தியாசம் பார்த்தார்கள் பாருங்க. அங்க இருந்த மனிதர்களை பார்த்து பயந்தார்கள். அங்க இருந்த எல்லா தானியங்களையும் கனிகளையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருந்தாலும் அவர்கள் வந்து ஜனங்களுக்கு மத்தியிலே சொல்லும் பொழுது அவர்கள் பயந்து நடுங்கி, நாங்களோ வெறும் பூச்சி போல காணப்பட்டோம் என்று அங்கே சொல்லி அங்கே கலகம் ஊட்டினார்கள். அங்கே சபையார்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள், மீண்டும் முறுமுறுத்தார்கள். அப்ப பாருங்க, அந்த 12 பேரிலும் 2 பேருடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. மீதியான 10 பேரும் வித்தியாசமாக காண்டார்கள். பாருங்க, 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒருவரை தேர்ந்தெடுத்து 12 பேராய் அனுப்பப்பட்டார்கள். ஆனா பெற்று வந்தவர்களிலே 2 பேர் மாத்திரமே வித்தியாசமான ஆவியுடையவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தோமானா யோசுவாவும் காலேப்பும் தான். அவர்களுக்குள்ளாக வேறு ஆவி, தேவனுடைய ஆவி இருந்தது. அதனால அவர்களுடைய பார்வைகள் வித்தியாசமா இருந்தது. அங்கே உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, இவர்கள் 10 பேர் பயந்து நடுங்கி அவர்கள் கலகங்களை இந்த சபையார் மத்தியிலே அவர்கள் பேசின வார்த்தை கலகத்தை மூட்டினது. அங்கிருந்தவர்கள் அவர்கள் பயந்தார்கள். ஆனா பாருங்க, ஆனா இவர்களோ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், இதுவரையும் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று என்பதை இவர்கள் அறிந்தார்கள். காரணம், இவர்களுக்குள் இருந்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதனால தேவனுக்கு விரோதமாய் ஒன்றும் பேசாதீர்கள், அவர் நமக்கு நன்மையானவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார் என்று சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அதனால தேவன் நம்மை ஒருபோதும் அவர் எவ்வளவு நன்மையை தருவதற்காக வைத்திருப்பதை அவர்கள் அறிந்ததுக்கு காரணம் அவர்களுக்குள்ளாக தேவ ஆவி இருந்ததுனால்தான். அவர்கள் மற்றவர்களை போல பார்க்கவில்லை. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறதோ அதை நாம் பார்த்து பயந்து விடுகிறோம். இதே போல சம்பவம் நமக்கு நேர்ந்து விடுமோ, இதே போல காரியங்கள் நமக்கு வந்து விடுமோ என்று அந்த கண் பார்வையிலே அநேக காரியங்களை நம் வாழ்க்கையை பிரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் பார்வை கர்த்தருடைய பார்வையை போல இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம் பயப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்தோமானால் இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி போய்விடும். நம் பார்வை யோசுவாவை போலவும் காலேபை போலவும் இருக்க வேண்டும். எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை நம்முடைய கானா தேசத்திற்கு தேவன் அளிக்கிற அந்த நன்மையை ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக 40 வருடங்கள் பிராணப்பட்டு வருகிற அந்த வேளையில எத்தனை முறை தேவனை பரிசை பார்த்தார்கள். அதனாலதான் தேவனை கோபம் கொண்டு சொல்லுகிறார், 10 முறை இவர்கள் என்னை பரிசை பார்த்தார்கள். அப்ப பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் பேசி பேசி நன்மை பெறும் பொழுது இருக்கிற சந்தோஷம் அது கொஞ்சம் அந்த மாமிச பலவீனம் படும் பொழுது, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட தாமதிக்கும் பொழுது அவர்கள் உடனே முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு நாமும் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் முறுமுறுத்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி அல்ல, அப்படி முறுமுறுப்பது தேவன் பிரியமானது அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி,
அவர் கைவிட மாட்டார். உங்கள் வார்த்தையை அதை பேசும் பொழுது ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். எகிப்து இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, எங்களை கொன்று போடுவதற்காக வா இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தீர், நாங்கள் அங்கிருந்த நலமாயிருப்போமே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி அவர்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். அவர்கள் பிறந்த பிள்ளைகள், அந்த தலைமுறைகள் மாத்திரமே கானா தேசத்திற்குள் பிரவேசித்தார் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. காலேப்பு பாருங்க, அங்க எல்லா காலேப்பும் யோசுவாவுக்கு உள்ளிருந்த அந்த ஆவியானவர் மீதி யாருக்கும் இல்லை. எனவேதான் அவர்கள் எல்லாம் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வோம்? எப்படி என்றால், தேவனுடைய பார்வையிலே நாம் பார்க்க வேண்டும். தேவனுக்குள் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். தேவனை ஏற்றுக்கொண்டு நிலைத்து இருக்க வேண்டும். அது சூழ்நிலை எப்படியா இருக்கட்டும். பயம் திகழின் பிசாசனம் கொண்டு வைப்பான், விதைப்பான். ஆனால் அவைகளுக்கு நாம் இடம் கூடாதபடி நாம் ஜாக்கிரதையா வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோமானால் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம் பிள்ளைகள் சுதந்திரிப்பார்கள். அவர்கள் உண்மையாக தேவனை பின்தொடர்ந்தால்தான். அப்போ தேவன் ஒன்றே ஒன்றுதான், அவர் ஆசீர்வதிப்பதில் பிரியமா இருக்கிறார். யாரை ஆசீர்வதிப்பதில் பிரியமா இருக்கிறார்? யார் அவரை பின்தொடர்கிறார்களோ, யாருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து தங்கும். கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்பதை நாம் புரிந்து நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டு அதற்கான பிரயாசத்திலே நாம் நடந்தோமானால் நம் வாழ்க்கை முற்றிலும் மாறும். அந்த ஆசீர்வாதம் நாம் சிரசின் மீது வைக்கப்படும், அது நிறைவேற்றப்படும். எப்பொழுது நாம் முறுமுறுக்கிறோமோ, மறுதளிக்கிறோமோ, அவவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ, பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே செய்து விடுவார். எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்களை கொன்று போடுவதற்காக இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர்கள் என்று மோசையும் ஆரோனையும் பார்த்து முறுமுறுத்தார்களோ, அதன்படியே ஆகிவிட்டது. கர்த்தர் அவர்களை அழித்தார். வனாந்தரத்தில் அழிந்தார்கள். அவர்கள் கானா தேசத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டும். அப்போ அந்த பிள்ளைகள் தேவனை பின்பற்றினால்தான் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு சிரசின் மீது வைக்கப்படும். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். அது உனக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளுக்கு தலைமுறை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அவரை தான் நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்படி பின்பற்றுகிற நாம், நமக்குள் என்ன இருக்க வேண்டும்? முறுமுறுக்காதபடி, மறுதளிக்காதபடி, அவவிசுவாசத்துக்கு இடம் கூடாதபடி, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடந்தோமானால், சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் சரி, மாமிசத்திற்கு இடம் கூடாதபடி நாம் ஜாக்கிரதையாய் நடந்தோமானால், பயமும் திகழும் வரும் பொழுதெல்லாம் விசுவாசங்கிற கேடகத்தை பிடித்துக் கொண்டு நிலைத்து நின்றோமானால், இவைகள் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்தான ஆயுதத்தை நமக்கு தந்திருக்கிறார். சர்ப்பத்தின் தேலின் மிதிக்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று வாக்களித்து இருக்கிறார். அதனால சூழ்நிலை எப்படி வந்தாலும் சரி, வழிகளை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போனால் நாம் அதிசயங்களை காண்போம். எது நமக்கு தடையா இருந்ததோ அது நம்மை விட்டு விலகி போகிறது. அது ஒரு பெரிய அதிசயம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட அநேக தடைகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த தடைகள் எப்பொழுது மாறும் என்று கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, நிந்தையோடு தேவன் எப்பொழுது இந்த சிறையிருப்பிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை செய்வார் என்று நீ கூட காத்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை செய்ய வல்லவர். அதற்கு நீ உன்னுடைய விசுவாசம் பெரிதாய் இருக்க வேண்டும். நீ கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டு வாழ வேண்டும். அப்படி நீ அவரையே பின்பற்றினே ஆனால்
நீ அதிசயங்களை காண்பாய். எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வரும் பொழுது என்னென்ன அற்புதங்களையும் அடையாளங்களையோடு அவர்களை அழைத்து வந்தாரோ அந்த அதிசயத்தை நம் வாழ்விலே காண முடியும். அதுவும் இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படியாக அதிசயமாய் நம்மை நடத்த போகிறார். உங்கள் வேலை விஷயங்களிலே, இல்லை பிள்ளைகளுடைய காரியங்களிலே, வியாபாரத்தில், இல்லை சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தினால, நமக்கு அறிந்தவர்கள், நம் கூட இருக்கிறவர்கள் அவர்களுடைய வியாதியினால, அவர்கள் படுக்கையில் இருக்கிறதுனால இவர்களை எப்படியாவது மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீர்களானால் இந்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை காணும்படி செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாசத்தோடு தேவனை ஏற்று அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். ஒரு மந்தையை ஒரு மேய்ப்பன் ஒரு கோழினால் எப்படி நடத்துவாரோ அதே போல நம்மையும் நடத்துவார். அவருடைய ஜனங்களை அப்படிதான் அவர் நடத்தி கொண்டு வந்தார். அதே போல இந்த மாதத்திலும் அவர் நடத்த வல்லவர். அவர் நடத்துகிறதை உணர்கிற இறுதியும் உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டோமானால் நம் வாழ்விலே நிச்சயமாய் அதிசயங்களை காண முடியும். எனவே இந்த மாதம் எந்தெந்த காரியங்களுக்காக ஒரு விடுதலைக்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அந்த காரியத்திலே நடக்காதோ என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் அதிசயமாய் நடத்தி முடிக்க போகிறார். எனவே என்னோடு இணைந்து ஜெபிங்கள். நிச்சயமாக கர்த்தர் பலத்த காரியங்களை நாம் நடுவில் செய்வாராக. ஆமென். நன்றி தகப்பனே, இந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேராக. அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களிலே தடையாய் குறையாய் பாடுகளாய் இருந்ததோ அவைகளில் இருந்து விடுதலை கொடுத்து ஒரு வித்தியாசமான பார்வை உள்ளவர்களாய் எங்களை மாற்றி எங்கள் நாவிலே முறுமுறுப்பை எடுத்து போட்டு அந்த மறுதளிக்கிற எண்ணம் வராதபடிக்கு, அவவிசுவாசத்துக்கு இடம் கூடாதபடிக்கு தேவன் முற்றிலுமாய் எங்களை மாற்றி உம்முடைய திட்டத்தின்படியும் உம்முடைய சித்தத்தின்படியும் நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய தலைமுறைகள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவேராக. எந்த பாவங்களும் எங்களை பாவத்துக்கு உட்படுத்தாதபடி சத்ருவின் போராட்டங்களிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை கொடுப்பேராக. யார் யாரெல்லாம் இன்னும் வேதனையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் அப்பா உங்கள் சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களிலே கர்த்தர் நிச்சயமா நீர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறீர். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. முற்றிலுமாய் ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பேராக. யாரெல்லாம் விசுவாசத்தோடு நின்று என் வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்றும் சிறையிருப்பாய் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று கண்ணீர் வடிக்கிறார்களோ அந்த காரியம் இப்பொழுதே மறைவதாக, விட்டு விலகுவதாக. உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. ஒரு மகாபெரும் விடுதலையை கொடுத்து அதிசயமாய் நடத்துவேராக. அவர்கள் கண்கள் அதிசயங்களை காணட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமாப்பா, யாரெல்லாம் விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, என்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ அவர்களை சாட்சியாய் மாற்றுவேராக என்று ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் தொனிக்கிற இடமெல்லாம் இயேசுவின் வல்லமை வெளியரங்கமாய் வெளிப்படுவதாக. இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாவதாக. போராட்டங்கள் நீங்கி விடுதலை உண்டாவதாக. பாடுகள் நீங்கி அப்பா அற்புதங்கள் நடைபெறுவதாக. வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாவதாக. இப்பொழுதே தெய்வீக வல்லமை அவர்களை அப்பா முற்றிலுமாய் வேலியடைக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. உடைய வல்லமையினால் வேலியடைத்து பாதுகாப்பேராக. ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாய் விடுதலை பெற்று கிருபையினால் காத்துக்கொள்ளும் என்று நான் செபிக்கிறேன். அநேகரை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் நீர் அதிசயமாய் நடத்தி சாட்சியாய் நிலைநிறுத்துவேராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் அதிசயமாய் நடத்தி வழி நடத்தி அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. தொடர்ந்து ஜெபிப்போம். அநேகர் விண்ணப்பங்களை சொல்லி வருகிறீர்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து அதற்காக ஜெபிப்பதற்கான தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரமல்ல,
அநேகர் தங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். சாட்சிகள் இருந்தால் நீங்கள் அந்த தொலைபேசி எண்கள் மூலமாய் தொடர்பு கொள்ளலாம். அந்த சாட்சிகளை நிலைத்திருக்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் நடுவில் செய்வாராக. ஆமென். God bless you.